வச்சு ஓட்டானு. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீதாண்டா டிரைவர் யூடியூப் சேனல் சிவா பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு. சத்தியமா சொல்றேங்க, முடியலங்க, ரொம்ப பண்றானுங்க. இந்த லோடை இறக்கி முடிச்சிட்டு நம்ம நண்பர் மாதாவரத்துல செல்வம்னு ஒருத்தர், அவர் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே ஒரு டிரைவரா வந்து இன்னைக்கு ஒரு 8 வண்டி பக்கம் சொந்தமா வச்சு ஸ்ரீ ஹாட்ஸ்பாட் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு டிரான்ஸ்போர்ட்டை நிறுவி ஒரு பெரிய லெவல்ல ஒரு சிறப்பான முறையில வண்டியை வச்சு நடத்திட்டு வராரு. படிச்சவன் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறான், படிக்காதவன் 10 பேருக்கு வேலை கொடுக்கறான். திறமை தானே முக்கியம். நம்ம குரு திறமையா. இவர் உண்மையிலேயே கடினமான உழைப்பாளி. இவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நம்ம கூடவே இருந்த ஒருத்தர் இவ்வளவு தூரம் வளர சொல்ல எல்லாம் வல்ல அந்த இறைவன் தான் இவர் கூடவே நின்று இவருக்கு அருள் புரியணும், மென்மேலும் வளர. நான் ஆண்டவன்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வரம். அது என்ன தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அவரை சந்திச்சு முடிச்சிட்டு அப்புறம் சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா கொச்சின் எர்ணாகுளத்துக்கு ஒரு லோடு கிடைச்சது. எடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஆனா ஒவ்வொரு லோடுமே எடுக்கிறது ரொம்ப சிரமமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன எதுவும் சொந்த லோடு எதுவுமே பிடிக்கல. குரூப்ல தெரிஞ்சவங்க கிட்ட, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்ல, அப்படி எல்லா இடத்துலயும் கேட்டு ஒவ்வொரு லோடு கொச்சின் எர்ணாகுளம் லோடு இறக்கி முடிச்சுட்டு கொச்சின்ல பாத்தீங்கன்னா உடையப்பா டிரான்ஸ்போர்ட் அங்க வந்திருந்தோம். ஏன்டா எல்லாரும் என்கிட்டே வந்து சாகணும்னு ஆசைப்படுறீங்க? குரூப்ல லோடு பார்த்தா ஒன்னும் கிடைக்கல. சரி, டிரான்ஸ்போர்ட்ல போய் நம்ம லோடு எடுக்கலான்னு வந்தோம். வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் திருமுருகனும் கொச்சின் தான் வந்திருந்தாரு. அவரும் லோடு இறக்கிட்டு டிரான்ஸ்போர்ட் வந்திருந்தாரு. டிரான்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டிங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்ல பெரும்பாலான டிரான்ஸ்போர்ட் இப்படிதான் ஹவுஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்ம அங்க போய் எந்த ரூட் எடுக்கிறங்கிறது தான் மேட்ரு. கிடைச்ச லோடை எடுக்காம புடிச்ச லோடை எடுக்க முடியாம அவங்க ஒரு லோடு சொல்லுவாங்க. அந்த லோடை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். வடிவேலு, இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல, கிடைச்ச மனுஷனை தான் உட்கார வச்சிருக்கீங்க. கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால் பேச முடியாது. அவருக்கு கிடைச்சபடி தான் பேசுவாரு. நீங்களே பாக்குறீங்க டிரான்ஸ்போர்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம். லோட ஒன்றும் ஆகிற மாதிரி தெரியல. சரி, அங்கிருந்து கோயம்புத்தூர் வந்துடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். 160 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் எம்டியா தான் வந்தோம். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் மாரியப்பன் அவர்கள். சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பாக்க? இவர் தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஐடியா கொடுத்தவரு, வண்டி போடுங்க அப்படின்னு. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. வைசாக்ல இருந்து மீன் லோடு எடுத்துட்டு வந்திருந்தாரு. அவர் ஆப்போசிட்ல நின்று அவரை சந்திச்சு பேசிட்டு கோயம்புத்தூர்ல திருப்பதி டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்திருந்தோம். நம்ம அக்கா டிரான்ஸ்போர்ட். கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா லோடு டல்லா தான் இருந்தது. சரி, நம்ம கண்டெய்னர் கொஞ்சம் பின்னாடி லீக் ஆகுது, அது மெட்டல் பேஸ்ட் காசு கொடுத்து வாங்கி அதெல்லாம் ஒட்டுவோம்னு எல்லாம் ஒட்டினோம். இந்த மாதிரி தரமற்ற பாடி பில்டர்கிட்ட கட்டினீங்கன்னா இதுதான் உங்க நிலைமை. இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார். தயவு செய்து இந்த மாதிரி பாடி பில்டர் நீங்க தேடி போகாதீங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம மாரியப்பனும் அவருடைய ஃப்ரெண்டு, இப்ப தற்போதைய நம்மளுடைய ஃப்ரெண்டும் கூட
விஜயசன் ஒருத்தர், இவர் பாத்தீங்கன்னா திருப்பூர் இருக்காரு. இவர் நம்ம வண்டி எடுக்க சொல்லவே இவர்கிட்டயும் நம்ம ஐடியா கேட்டிருந்தோம், சொல்லியிருந்தாரு வாங்க ப்ரோ எடுங்க ப்ரோ பண்ணிக்கலாம், நல்லா தான் ஓடுது அப்படின்னு ஐடியாலாம் கொடுத்துருந்தாரு. அவரும் வந்திருந்தாரு, அவரையும் சந்திச்சுட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். என்னங்க ப்ரோ வண்டி நல்லா ஓடுனீங்க, ரொம்ப டல்லாக இருக்கு அப்படின்னா, இல்லைங்க ஸ்டார்டிங்கு ஒரு 3 மாதம் அப்படி தான் இருக்கும், நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நல்லா ஓடும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆறுதலாக சொன்னாப்புல. நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. ஏதோ நம்ம கொஞ்சம் சிங்கிளா இருக்கவும் கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சது. ஆனா இவங்கள மாதிரி ஃபேமிலி மேனா இருந்தா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப அடிபட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கா கிட்ட நம்ம ஸ்ரீ சிட்டிக்கு லோடு கிடைச்சது. இது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பைக்கு குடோனு இங்க தான் வந்து இறக்கிருந்தோம். இங்க லோடை இறக்கி முடிச்சுட்டு திரும்ப இங்க ஸ்ரீ சிட்டில இருந்தே பாத்தீங்கன்னா சிப்காட்ல இருந்தே ஒரு 5-6 கிலோமீட்டர்ல திருச்சிக்கு லோடு கிடைச்சது. திருச்சிக்கு லோடு கிடைச்சது. திருச்சி லோடு எடுத்து அடுத்த நாள் திருச்சியில லோடை இறக்கிட்டு திருச்சியில இருந்து நமக்கு பெங்களூர் ஒரு லோடு கிடைச்சது. பெங்களூர் வந்தோம். பெங்களூரு லோடை இறக்கி முடிச்சுட்டு பெங்களூர்ல இருந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஒரு லோடு கிடைச்சது. திருவனந்தபுரம் சரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு திருவனந்தபுரம் லோடை எடுத்தோம். நம்ம ஊர் வழியாக தான் போவோம். ராசிபுரம், நாமக்கல், அப்படியே மதுரை, இந்த வழியாக தான் நம்ம போவோம். சரி நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கரியமங்கலம், தர்மபுரிக்கு முன்னாடி சிவலிங்கம் பேக்கரின்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் விலையில் தின்பண்டங்கள் அதிகம் கிடைக்கும். ஓட்டுநர் நண்பர்கள் வழியில் அந்த வழியாக போகிறீங்க எல்லாருமே வாங்குவாங்க இவங்க கடையில். அதனால் நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா தான் இருக்காங்க. சரி அவங்களுக்கு வந்து இந்த தின்பண்டங்கள் சோப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம வீட்டுக்கு போகிறதே அன்டைம் ஆயிடுச்சு. நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது உங்கள் பெற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்ற பொருளாகட்டும், ஒரு சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் கல்யாணம் ஆகி திருமணமாகி தனி கொடுத்தனம் இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க உங்க பெத்தவங்களுக்கு பண்ணலன்னா நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. சரி நண்பர்களே, வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.